அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, சென்ற வாரம் அந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை பற்றி நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யலை. அது தோற்கடிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. கிடையாது, தாக்கலை பண்ணலை. அவங்க எதை தாக்கல் பண்ணாங்கன்னு கேட்டால் 2 மசோதா கொண்டு வர்றாங்க. ஒன்று பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு. மொத்தத்தில் 100 எம்பி சீட் இருந்துச்சுன்னா 30 எம்பி பெண்களுக்கு கொடுக்கணும். 500 இருந்தால் 150 கொடுக்கணும். அது 30%. எவ்வளோ எம்பிக்கள் இருக்கிறாங்களோ அதில் 30%. எப்படி சட்டம் இப்போ கிடையாது, விருப்பத்தில் கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து போர்டுக்கு இருக்கிறது, பஞ்சாயத்து போர்டுக்கு உள்ளாட்சிகள் இருக்குல்ல, அதுக்கு பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டது இருக்கிறது. சட்டசபை பார்லிமெண்ட்டுக்கு பெண்கள் தொகுதின்னு ஒன்று கிடையாது. பெண்கள் தொகுதின்னு ஒன்று இல்லாமல் இருக்குது. பெண்களுக்கு ஒன்று கொடுக்கணும், 30% கொடுக்கணும்னு ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க. இது கொண்டு வர்றதா இருந்தால் இது அரசியல் சட்டத்தில் உள்ளதை திருத்தம் செஞ்சு தான் கொண்டு வரணும். ஏன்னா அந்த பாலின அடிப்படையில் பேதம் இருக்கக்கூடாதுன்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது. பெண்களுக்குன்னு நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னு சொன்னால் சட்ட விரோதம். அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால் நாடாளுமன்றத்தில் அதுக்கு சட்ட திருத்தம்னு கொண்டு வரணும். 135வது 130 நினைக்கிறேன், 135வது சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. என்ன சட்டம்? பெண்களுக்கு 30% கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வர்றாங்க. இது நிறைவேறுவதாக இருந்தால் 3/2 வேணும். ஏன்னா சட்ட திருத்தம். ஆனால் தொகுதியை மறுவரை செய்கிறாங்கல்ல, இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு திருத்தம் தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அரசியல் சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்குது. அரசியல் சட்டத்திலேயே ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுதும் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப என்ன செய்யணும், மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள் தொகை அதிகமாக அதே நம்பிக்கை நம்பரில் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இவங்க அந்த தொகுதி மறுவரையை கொண்டு வர திட்டம் போட்டிருந்தாங்க. இதை கொண்டு வந்தாங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும், தென்னிந்தியாவுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும், மக்கள் தொகை நம்ம கம்மியாகிட்டோம், ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குது, நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை சதவிகிதத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே உள்ள அரசாங்கங்கள் எதிர்த்தாங்க. அப்போ பார்லிமெண்ட் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் 2 தீர்மானத்தை கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு 1 தான் கொண்டு வந்தாங்க. எது கொண்டு வந்தாங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் இந்த தொகுதி மறுவரையை செய்கிறாங்கல்ல, இப்போ 540 இருக்குல்ல, இந்த 540ல் 30 கொடுக்கலாம்ல. 540 சீட்டு இப்போ இருக்குது. அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால் 162 சீட்டு இப்போ கொடுத்தாங்கன்னா 30% ஆயிரும். 540ல் 142 சீட்டு 162 இடங்கள் பெண்களுக்குன்னு சட்டம் இப்போ கொண்டு வந்தாங்கன்னா அது இப்போ செய்ய முடியும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இதை இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா கட்சியும் ஆதரிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற 542 இடங்களில் நீங்கள் 30% பெண்களுக்கு அப்படின்னு அறிவித்தார்களே, ஆனால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வரணுங்கிறத எல்லா கட்சியும் ஏற்றுக்கிட்ட ஒரு நிலைப்பாடு தான். அவங்க ஆதரிச்சிருப்பாங்க. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் வேணும்னு இந்த 540 கொடுக்க மாட்டாங்களாம். தொகுதி மறுவரை செய்கிறாங்கல்ல, 850 சீட் ஆக்குறாங்கல்ல, ஆக்கி அதெல்லாம் செஞ்ச பிறகு அதிலிருந்து 30ன்னு கொண்டு வர்றாங்க. அப்போ இவன் 2ஐ மெரிஜ் பண்ணுறான். அப்படிங்கிறதுனால தான் எல்லா கட்சியும் எதிர்த்தாங்க. பொம்பளை இடஒதுக்கீடை எதிர்த்து விட்டார்கள்னு பிரச்சனை பண்ணுறாங்க. பெண்களுடைய இடஒதுக்கீடு மசோதாவை அவங்க எதிர்க்கவே இல்லை. அந்த திருத்தத்தை மட்டும் கொண்டு வராமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் இருக்கிறபடி கொடு, நீ தொகுதி மறுவரை அது தனி விஷயம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு அது தனி விஷயம், இதுக்கு தனியாக தீர்மானம் கொண்டு வா, அதுக்கு தனியாக தீர்மானம் கொண்டு வா. பெண்களுக்கு இடஒதுக்கீடு தீர்மானம் இப்போ வந்துருச்சுன்னு சொன்னால் 162 இடங்கள் பெண்களுக்குன்னு சட்டம் ஆகிருக்கும். அதை கொண்டு வந்திருந்தால் நிறைவேறி இருக்கும். எல்லா கட்சியும் உடன்பட்டவங்க, எல்லா கட்சியும் அதை ஆதரிக்கிறாங்க. 30% கொடுக்கணுங்கிறத அது கொண்டு வராமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் 30% கொடுக்க வேண்டும், அதை இப்போ கொடுக்க மாட்டோம், தொகுதி மறுவரை செஞ்சு 850 ஆக்கி தமிழ்நாட்டு எண்ணிக்கையெல்லாம் குறைச்சி இதெல்லாம் நடந்து முடியும்ல, அப்போ கொடுக்கணும்னு கொண்டு வர்றாங்க. அதனால எதிர்த்து வாக்களித்தாங்க. எதிர்த்து வாக்களித்த உடனே அதில் 3/2 மடங்கு இருந்தால் தான் அந்த மசோதா நிறைவேறும். அவங்களுக்கு மெஜாரிட்டி தான் நிறைவேறாது. பாதி மெஜாரிட்டி கூட இருந்தாங்கன்னு வைங்க. அப்போ என்ன சட்ட திருத்தம், இது அரசியல் சாசனத்தில் இல்லாத ஒன்றை திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு என்ன செய்யணும், அதுக்கு ஆதரவு இருக்கணும். 300 பேர் இருந்தாங்கன்னா 200 பேர் ஆதரித்தா தான் அது நிறைவேறும். 151 இருந்தால் நிறைவேறாது. சாதாரண சட்டம் அப்படி நிறைவேறும். அப்போ அந்த மாதிரி இருக்கனால என்ன செஞ்சாங்கன்னா இதை கொண்டு வந்தவுடனே எல்லோரும் எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்க. இவங்க என்ன வெளியே என்ன செய்கிறாங்கன்னா பெண்கள் இடஒதுக்கீடு 50 பேர் எதிரியாக போயிட்டாங்க. பெண்கள் இடஒதுக்கீடை நீ ஏற்கனவே உள்ள முறைப்படி கொண்டு வந்து அவங்க எதிர்க்க மாட்டாங்க. அதோடு என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் அதை கொண்டு வரல. 2 தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல, தொகுதி மறுவரைங்கிற விஷயத்தை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணவே இல்லை. இது அடிபட்டு போனவுடனே அதுவும் அடிபட்டு போயிடும் அப்படின்னு அதுக்கு 3/2 பங்கு மெஜாரிட்டி தேவையே இல்லை. அதுக்கு அரசியல் சட்டத்தில் உள்ளது.
அதுக்கு திருத்தம் தேவையில்லை. அரசியல் சாசனம் அது வலியுறுத்துது. இருக்கிற மக்கள் தொகைக்கு தகுந்தவாறு நீங்கள் எம்பிக்களை கூட்டணும் என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால அது சாதாரண மெஜாரிட்டி நிறைவேறும். அது வாய்ப்பு இருந்தவங்க செய்யலை. ஏன் செய்யலைன்னு கேட்டால் இங்கே உள்ள கொந்தளிப்பு தான். தமிழகம் தென்னிந்தியாவெலாம் கடுமையான கொந்தளிப்பு உண்டாக்கி அது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற பல மாநிலங்களில் அங்கெல்லாம் பெரும் பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால இந்த இஷ்யூவை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால், இப்போதைக்கு எடுத்தோம் என்று சொன்னால் அது நமக்கு வந்து எலெக்ஷனில் பாதிக்குங்கிறதுக்காக அந்த தீர்மானத்தை கொண்டு வரல. அது நிறைவேறுவதற்கு 3/2 தேவை கிடையாது. தொகுதியை வந்து 850 ஆக்குவதற்கோ அல்லது அதில் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப கூட்டுவதற்கோ அரசியல் சட்ட திருத்தம் தேவை கிடையாது. அரசியல் சட்டத்தில் உள்ளது தான். அதுக்கு வந்து பாதி மெஜாரிட்டி இருந்தால் போதும். அது ஒரு நம்பர் கூட இருந்தாலே போதும். 540 சொன்னால் 270 இருக்கா, 273 இருந்தால் போதும். அந்த மசோதா நிறைவேறிடும். ஆனால் இதுக்கு வந்து 2/3 தேவையே கிடையாது. ஆனாலும் நிறைவேற்றலை. எதை நிறைவேற்றுறன்னு பந்தா அடித்தாங்களோ அது நிறைவேற்றலை. போய் ட்ராமா பண்ணுறாங்க. அந்த இடஒதுக்கீடுங்கிற பேரை வைத்துக்கொண்டு இதை நிறைவேற்றிடலான்னு நினச்சாங்க. அப்போ இது கண்டிப்பாக எதிர்ப்பாங்கன்னு தெரியும். இடஒதுக்கீடு இதை மெர்ஜி பண்ணாங்கன்னா எல்லா கட்சியும் எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சவங்க என்ன செய்யலான்ற அது தேர்தலுக்கு பயன்படுத்திக்கலாம். பெண்களுக்கு எதிரானவர்கள் பாருங்கள், பெண்களுக்கு எவ்வளோ ஒரு அநியாயம் செஞ்சு விட்டார்கள் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்காக பயன்படுத்தினதானே தவிர அந்த மசோதா கொண்டு வரல. இப்போதைக்கு அது செய்யலை. ஆனால் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு கொண்டு வருவாங்க. அவங்க நம்ம போராட்டம் பண்ணிட்டாங்க நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, லேஸில் விட மாட்டாங்க. அதே மாதிரி கொண்டு வருவார்கள். நம்ம மாநிலங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைக்கிற வேலையை செய்வார்கள், செஞ்சு முடிப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு அந்த 3/2 பங்கு தேவை கிடையாது. ஆனால் இப்போதைக்கு தள்ளி வச்சுக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய நிலைமை. அஸ்ஸலாமு அலைக்கும்.